அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நேரமாக கொண்டிருக்கிறது. மிக பொறுமையாக 28 ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சி முடிய வேண்டும் என்பதற்காக நீங்க பொறுமையா இல்லைங்க. இது எப்பொழுதுமே இன்னார் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக சென்று கொண்டிருக்கின்றோம். 28 ஆண்டுகள் பொறுமையாக இருந்த நம்முடைய அன்பு சொந்தங்கள், கோயம்புத்தூர் பகுதியினுடைய மக்கள், இந்து சொந்தங்கள், உங்கள் போராட்டத்தினுடைய கடைசி ஒரு ஆண்டுக்குள்ள கால் எடுத்து வைத்திருக்கின்றீர்கள். இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லைங்க. ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் அது அரை நூற்றாண்டு தாண்டி இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வந்துதான் ஒரு சபதமாக செய்துவிட்டு தான் அடுத்த வேலைக்கு பாரதிய ஜனதா கட்சி போகும். 1950 ஆர்டிகல் 370 எடுக்கணும் அப்படின்னு போராடி நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இழந்து ஒரு தேர்தல் அறிக்கையிலும் கூட வாக்குறுதியாக கொடுத்து 2019 ஆகஸ்ட் மாதத்திலே நாம் எடுத்து காட்டினோம். ஒரு விஷயத்தை சொன்னா பாரதிய ஜனதா கட்சி செய்யும் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும். இன்று பொறுமையாக இருக்கக்கூடிய நீங்கள் கடைசி ஒரு ஆண்டுக்குள்ள, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்னும் ஒரு ஆண்டு பாக்கி இருக்கு, அதுக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டோம். 2026 நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் உங்களுக்காக இல்ல, எனக்காக இல்ல, இந்த கலாச்சாரத்திற்காக, தமிழகம் தன்னுடைய இழந்த பொலிவை எடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காக, அதற்காக மிகப்பெரிய அளவில் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் முதல்ல உங்கள் பாதத்தை தொட்டு நான் தலை வணங்குகின்றேன். உங்களுடைய பொறுமைக்காக, எல்லாவற்றையும் தாண்டி உங்களுடைய வைராகியத்திற்காக. 1998 பிப்ரவரி 13, 14 ஒரு கரும்புள்ளி, யார் அதை மறக்கவே மாட்டாங்க. 58 உயிர்கள், 250க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள். அந்த ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, அந்த நிகழ்வை தொடர்ந்து படுகாயம் அடைஞ்சவங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம், கை கால் போனவங்களை தொடர்ந்து பார்க்கிறோம், கண் பறி போனவங்களை தொடர்ந்து பார்க்கிறோம். அந்த சம்பவத்தால் உள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க, சைக்காலஜிக்கலி அஃபெக்டட், தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த ட்ரையல் நடந்த பொழுது முழுமையா பார்க்கிறோம். அதன் பிறகு தொடர்ச்சியா 28 ஆண்டுகளாக யாருக்குமே ஒரு நாள் கூட அந்த பிப்ரவரி 14 நடந்த சம்பவத்திலிருந்து விடுப்பு இல்லை. யாரையாச்சும் ஒருத்தரை பார்ப்போம், நியூஸ் பேப்பர்ல படிப்போம், கோர்ட்ல நடக்கக்கூடியதை பார்ப்போம், 2008 திமுக விடுதலை செஞ்சதை பார்ப்போம். அதன் பிறகு சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு டிசம்பர் 16 இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மிக முக்கிய மனிதனாக, குற்றவாளியாக இருந்து மரணமடைந்த பாஷாவுக்கு 17 நடந்த ஊர்வலத்தையும் பார்த்தோம். இதைவிட கொடுமை எல்லாம் என்னவெல்லாம் நம்ம பார்க்கணும்னு அதையும் நம்மளை பார்க்க வச்சாங்க. அதுல நம்முடைய அருமை சகோதரர் தேஜஸ்வி சூர்யா சொன்னது போல, யாரை பாதுகாப்பதற்காக கோயம்புத்தூர்ல எல்லோரும் வீதிக்கு இறங்கி 97 போராடினாங்களோ, டிராபிக் கான்ஸ்டபிள் செல்வராஜ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு காவல்துறை தன்னுடைய கண்ணியத்தை காத்து யாரும் வீதிக்கு வரல. ஏன்னா காவல்துறையே வீதிக்கு வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு சமுதாயம் என்ன ஆகும் யோசிங்க. காக்கி சட்டை அணிந்த ஒருவரை பட்ட பகல்ல வெட்டி கொண்டிருக்கிறான். காரணம், வண்டியை நிறுத்தி பேப்பர் கேட்டதுக்கு. ஆனா காவல்துறை தன்னுடைய கண்ணியத்திற்காக வீதிக்கு அன்னைக்கு யாரும் வரல. ஆனா பொதுமக்கள் அன்னைக்கு வீதிக்கு வந்தாங்க. நம்முடைய இந்து உணர்வு மிக்கவர்கள் பொது இடத்துக்கு வந்தாங்க. RSS பேரியக்கம் பொது இடத்துக்கு வந்துச்சு, இந்து முன்னணி பொது இடத்துக்கு வந்துச்சு, பாரதிய ஜனதா கட்சி பொது இடத்துக்கு வந்தது. அதன் பிறகு தொடர்ச்சியாக 97 ஒரு நாளும் ஏதோ ஒரு நிகழ்வு கோயம்புத்தூர் நடந்து உச்சபட்ச கரும் நாளாக பிப்ரவரி 13, 14 இந்த அவலத்தை நாம் எல்லாம் பார்த்தோம். அதை ஏன் நம்முடைய ஆற்றல் மிகுந்த வானதி அக்கா சொன்னது போல, எதற்காக ஒரு ஆண்டும் காவல்துறையிட்ட சண்டை போட்டு சர்ச்சையாகி அனுமதி மறுக்கப்பட்டு பெரிய பிரச்சனை எல்லாம் செய்து எதற்காக இந்த கூட்டம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால், பிப்ரவரி 14, 1998 நடந்த கரும்புள்ளி நம்முடைய உள்ளத்துல இன்னும் ஒட்டி இருக்கிறது. யாரும் அதிலிருந்து முழுமையாக இன்னும் வெளியே வரவில்லை. முழுமையாக வருவதற்கான அறிகுறிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தெரியல. அதனால் அடுத்த ஜெனரேஷன், வரக்கூடியவர்கள், 18 வயசை நிரம்பி வாக்காளர்களாக மாறி ஓட்டு போட போறவங்க எல்லோருக்கும் இந்த நாளில் கோயம்புத்தூர் மண்ணில் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். தவறான ஒரு அரசு அமைந்தால்
என்ன நடக்கும் என்பதை 28 ஆண்டுகளாக இதே மேடையில் இருந்து நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா மே 21ஆம் தேதி தீவிரவாதத்திற்கு எதிரான நாள், ஆன்டி டெரரிசம் டே, பயங்கரவாதத்திற்கு எதிரான நாள். அந்த மே 21ஆம் தேதி பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரியிலிருந்து பொது இடத்துல நம்ம எல்லோரும் இணைந்து தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு கொள்கை முழக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சங்கல்பமாக. இது மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க, சில மாநிலத்தில் கடைபிடிக்கிறாங்க. தமிழகத்தில் யாராச்சும் மே 21ஆம் தேதி தீவிரவாதத்துக்கு எதிராக மாநில அரசு பள்ளியில கல்லூரியில பொது இடத்துல பொதுமக்களை கொண்டு வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக சங்கல்பம் எடுங்க நீங்க பார்த்திருக்கீங்களா? அரசு விதி இது நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றது, பண்ண மாட்டாங்க. காரணம், இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு முழக்கத்தை வைத்தாலே அது ஏதோ ஒரு சமுதாயத்திற்கு எதிராக போய்விடும். அந்த சமுதாயத்திற்கு எதிராக போயிட்டா நாளைக்கு நம்முடைய வாக்கு வங்கி சரிந்துவிடும் என்பதற்காக எதையுமே செய்யாதவர்கள் ஒரு ஆண்டும் பிப்ரவரி 14ஆம் தேதி கோவை மண்ணில் இந்த நிகழ்வு நடத்தப்படும் பொழுது அடுத்த கட்ட தலைமுறைக்கு இது நடந்திருக்கிறது என்று எடுத்து சொல்லும் பொழுது ஏளன பேச்சுகள், காவல்துறை அனுமதி மறுப்பு, பொதுமக்கள் இங்கே வருவதற்கு கூட பல இடத்திலே முட்டுக்கட்டைகள், அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இந்த உணர்வை இன்னும் உங்களோடு வைத்திருக்கின்றீர்கள், அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காகத்தான் உங்களுடைய பாதத்தை தொட்டு என்னுடைய வணக்கத்தை சொல்லி நான் ஆரம்பித்தேன். அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகள், மேடையின் மீது இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் தேஜஸ்வி சூர்யா அவர்கள் காவல்துறையில பெங்களூர் சவுத்துல டெபுட்டி கமிஷனராக பணிபுரியும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தனாக நம்முடைய அலுவலகத்துக்கு வருவாங்க. பர்மிஷன் கேட்டு வருவார், போராட்டம் நடத்த வேண்டும் என்று வருவார். அலுவலகத்திற்கு வந்து மக்களோடு மக்களாக இருந்து காவல்துறையிடம் பல நேரம் சண்டை போட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்காத ஒரு இளைஞனாக நான் பார்த்த தேஜஸ்வி சூர்யா அதன் பிறகு அதே இடத்துல ஒரு இளைய எம்பியாக பெங்களூர் தெற்கு தொகுதியில 2019 அந்த மக்களுடைய ஆதரவை எல்லாம் பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக 2024 மறுபடியும் மக்களுடைய ஆதரவை பெற்று இன்னும் அதிக வாக்கு வித்தியாசத்துல பாராளுமன்ற உறுப்பினராக, அதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பெருமையான விஷயம், இன்றும் ஒரு மாதத்துல தமிழகத்தினுடைய மாப்பிள்ளையாக ஆக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் தேஜஸ்வி சூர்யா அவர்களே, அவருக்கு மார்ச் மாதத்துல சென்னையை சார்ந்த அன்பு சகோதரி தமிழர் அவரோடு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு பெங்களூர்ல நடக்க இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் இதே மேடையில் அவருக்கு அந்த வாழ்த்தையும் உங்கள் முன்னால் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அதே போல இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள், தமிழகத்தில் இந்து எழுச்சி சாத்தியமா? வீரத்துறவி ஐயா அது சாத்தியம் என்பதை நிரூபணம் செய்துவிட்டு ஆண்டவனோடு இருக்கின்றார். இன்னைக்கு அவருடைய வழித்தோன்றலாக வந்து சென்னிமலையிலே பிரச்சனையாக இருக்கட்டும், திருப்பரங்குன்றத்திலே பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு மிக முக்கிய குரலாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து வீதியிலே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களுடைய பணிக்கு நான் தலை வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றி கடனையும் நான் இந்த மேடையிலே செலுத்துகின்றேன். 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில எங்களுக்கு 234 எம்எல்ஏக்கள் கொடுங்க, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை போல எம்எல்ஏக்கள் பணி செய்வார்கள் என்று சொல்லும் அளவுக்கு, கோயம்புத்தூர் சவுத் பிஜேபி எம்எல்ஏ மாடல் என்று சொல்லும் அளவுக்கு கிடைத்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி அவருக்காக அல்ல, இந்த கட்சிக்காக அல்ல, இந்த கலாச்சாரத்திற்கே ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் மக்களுடைய அன்பை பெற்று வெற்றி பெறும் பொழுது எப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்து காட்ட முடியும் என்பது இடைவெறாத அவருடைய அமைப்பு பணி. அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணியுடைய தலைவியாக கடுமையான பணி, முழுமையான பணி. அதோடு இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்து எல்லா இடத்திலும் திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே, அல்லுமா தீவிரவாதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களை ஏதோ பெரோல்ல விட்டுறலாம், அண்ணா ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் விழால விட்டுறலாம் என்று யோசிக்கும் பொழுது அதை ரகு மனோகர் ஐயாவோடு சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே தடுத்து நிறுத்தி அதன் பிறகு உச்சநீதிமன்றம் அண்ணன் யோகேஸ்வரன் அவர்களோடு உச்சநீதிமன்றம் வரை சென்று அங்கேயும் தடுத்து நிறுத்திய அண்ணன் ஸ்ரீதர் மூர்த்தி அவர்கள் நம்மோடு மேடையில் இருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய ரமேஷ் குமார் அவர்கள், சந்திரசேகர் அவர்கள்,
மொழிபெயர்ப்பு நடத்திய அருமை சகோதரர் வசந்தராஜன் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய RSS பேரியக்கத்தினுடைய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிரச்சாரக்களாக இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று பணி செய்யக்கூடிய நம்முடைய முன்னோர்கள், பரிவார் இயக்கத்தினுடைய முக்கியமான தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச்செயலாளர் AP முருகானந்தம் அவர்கள், துணைத் தலைவர் புரொஃபசர் கனகசபாபதி ஐயா அவர்கள், இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாளர். ஆனால் 1998 குண்டுவெடிப்புல நேரடியாக பாதிக்கப்பட்டு கோமாவில பல மாதங்கள் இருந்து இந்த வயதிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் SR சேகர் அவர்கள். இதே இடத்திற்கு உங்களுக்கு தெரியும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா 2024 அந்த ரோட் ஷோவை எல்லாம் முடித்துக் கொண்டு கடைசியாக வந்த இடம் இது. இதே இடத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல உயிரிழந்த 58 ஜீவன்களுக்கு இதே இடத்துல மரியாதை செலுத்தினாங்க. அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைப்புகளோ இயக்கங்களோ இதுல 2 முஸ்லீம் இருக்கிறாங்க, அதனால மோடி ஐயா அஞ்சலி செலுத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. 58 தமிழர்களுக்கு, இந்தியர்களுக்கு எந்த குற்றமும் செய்யாமல் தப்பான நேரத்தில் தவறான இடத்துல நின்று தன்னுடைய உயிரை இழந்த அப்பாவிகளுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கின்றார். அந்த இடத்துல நின்று மறுபடியும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திற்கு ஒரு சங்கல்பம் இருக்குங்க ஐயா, சக்தி இருக்கு. ஒரு ஆண்டும் இத்தனாயிரம் மக்கள் ஒரு இடத்துல வந்து நின்று ஒரே உணர்வோடு ஒரே விஷயத்தை பேசும் பொழுது அந்த மண்ணுக்கு நிச்சயமாக ஒரு சங்கல்பமும் சக்தியும் இருக்கும். அதுதான் ஒரு தாமரை இங்கே மலர வைத்திருக்கிறது. நிச்சயமாக இந்த சங்கல்பமும் இங்க இருக்கக்கூடிய சக்தியும் வருகின்ற காலத்துல எல்லா இடத்திலும் தாமரையை மலர வைக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லோரையும் வெற்றி பெற செய்யும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் நேரடியாக இதை பார்த்தவர்கள். 1998 10ஆம் வகுப்புல ஒரு மாணவனாக இருந்தவன் நான். அண்ணன் விவேகானந்தன் அவர்கள் உட்பட பேசிய ஒரு தலைவரும் கூட நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள், பார்த்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள். அவருடைய வாழ்க்கையே இந்த சம்பவம் மாற்றி இருக்கிறது. நண்பர்களை இழந்திருக்கின்றார்கள், உறவினர்களை இழந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வடு என்பது ஆறாத ஒரு வடு. ஆனால் நான் ஒரு சிறிய மனிதனாக இந்த நிகழ்வை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு கோயம்புத்தூர் கல்லூரியிலே 5 ஆண்டு காலம் இங்கே பொறியியல் படிக்க வந்த பொழுது முதலாக இந்த அளவுக்கு கோயம்புத்தூரிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு 1998 பிப்ரவரி 14 நடந்திருக்கிறது என்பதை இங்கு வந்த பிறகு 4 ஆண்டுகளுக்கு பிறகு 2002 உணர்ந்தவன் நான். அதை கூர்மையாக பார்க்கும் பொழுது ஒரே ஒரு கருத்தை தெளிவாக இங்கே பதிவு செய்ய முடியும். ஒரு அரசியல்வாதி மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்று ஒரு கவர்னன்ஸ்ல ஆட்சி பீடத்திலே அமரும் பொழுது அந்த அரசியல்வாதியை பொறுத்தவரை சில விஷயத்திலே தெய்வ தட்சணம் இல்லாமல் இருக்க வேண்டும். தெய்வ தட்சணம் முதல் விஷயம் என்பது மக்களுடைய உயிர். மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டியது ஆட்சி பீடத்திலே அமரக்கூடிய ஒரு மனிதனுடைய முதல் கடமை. மக்களுடைய உடைமையை காப்பாற்ற வேண்டியது 2வது கடமை. இந்த 2 கடமையும் செய்த பிறகு வேற எந்த கடமையா இருந்தாலும் செய்யலாம். ஆனா தமிழகத்தில் தொடர்ந்து திராவிட கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பார்க்கிறோம், மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா? இல்லை. இன்னைக்கு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. 10 ஆண்டு காலமாக எத்தனை குண்டு வெடிப்பு நடந்தது? 2014 இருந்து 25 வரை இன்னும் பாருங்க நம்முடைய நாடு பாதுகாப்பா இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அது சாதாரணமா நடக்கலீங்க. அதே காவல்துறை அதிகாரிகள், அதே NSA, அதே ரா, அதே IB, நமக்கு பயிர் செய்யக்கூடிய அதே அதிகாரிகள். ஆனா என்ன மாறுச்சுனாங்க ஐயா, மேலே உட்காரக்கூடிய மனிதன் மட்டும் நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் வந்து அந்த பீடத்திலே அமர்ந்தார். தனக்கு இடப்பட்ட 2 வேலைகளை முக்கியமாக எடுத்தார். ஒன்று மக்களுடைய உயிர், 2வது மக்களுடைய உடைமை. இந்த மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த மதமாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், பாரதத்தினுடைய வரைபடத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு உயிரையும் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று சாதாரணமா இல்லைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ரஃபேல் விமானத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு போராடி வாங்கணும். ரஃபேல் விமானத்தை வாங்குதலே ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. ரஃபேல் விமானத்தை வாங்க கூடாதுறாங்க. அது போன்ற ஒரு விமானம் வந்தால் அப்பதாங்க ஐயா புல்வாமா நடத்த முடியும். விமானம் இருந்தால் மட்டும்தான் உள்ள பூந்து வெளியே வர முடியுங்க ஐயா. அதற்கு அது தேவைப்படும். எதிரி நாட்டுக்கு தெரியும், இந்த ஊருக்குள் ஒரு தீவிரவாதியை வச்சு ஒரு ஸ்லீப்பர் செல்லா பல ஆண்டுகள் உருவாக்கி ஒரு குண்டு வச்சு அப்பாவி உயிரை எடுத்தால் அவங்க கிட்ட படைபலன் இருக்கு. தெய்வ தட்சணம் இல்லாம நம்முடைய நாட்டுக்குள்ள புகுந்து நம்மை இல்லாத இடமாக ஆக்கி விடுவார் என்கின்ற பயம் வேண்டும் என்றால் நம்ம கிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்கணும்.
நம்முடைய ஆட்சியில என்டிஏல 2014 இருந்து அதிக முக்கியத்துவம் நாம் கொடுத்தது நம்முடைய செக்யூரிட்டிங்க ஐயா, நம்முடைய பாதுகாப்பு. உலகத்துல எந்த நாட்டுல எந்த விஷயம் பெஸ்டா இருக்கோ அதை தேடி கொண்டு வந்து நம்முடைய நாட்டுல வச்சிருக்கோம். ரஃபேலை கொண்டு வந்தோம், மல்டி ஜெனரேஷனல் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். ஒரே நேரத்தில் சைனா பாகிஸ்தான் இருவரும் நம்முடைய போருக்கு வந்தாலும் கூட அதை தாக்கு பிடிப்பதற்காக நம்முடைய நாட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இல்ல நல்லா இருக்கு, நாளைக்கு என்னன்னு யாருக்கும் தெரியாதுங்க ஐயா. ஆனா அரசில் இருப்பவருடைய கடமை இருமுனை தாக்குதல் இந்த நாட்டிற்கு வந்தாலும் கூட அதை சமாளித்து பாரத நாடு நிற்கும் என்பதற்காக ஒரு செங்கலை வச்சு நம்முடைய பாதுகாப்பை கட்டி கொண்டிருக்கின்றார்கள் பாரத பிரதமர். ரஃபேல் ஆரம்பி இன்னைக்கு பிரதமர் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார். 1008 விஷயங்கள் பேசினாலும் பிரதமர் ட்ரம்ப் கிட்ட கேட்கிறது F-35 விமானம் எனக்கு வேணும்னு கேட்கிறார். நேத்து பெங்களூர் ஏரோ ஷோல சுக்காய் 57 விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. சகோதரர் தேஜஸ்வி சூர்யா நேத்து ஒரு ட்ரெய்னர் ஏர்கிராஃப்ட்ல பறந்தார், HTT ஏர்கிராஃப்ட்ல அவரும் பறந்து அந்த விமானம் எப்படி நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு அந்த ட்ரெய்னர் ஏர்கிராஃப்டை நாம் உருவாக்கினோம் என்பதற்காக அந்த விமானத்தில் பறந்தார். போன ஆண்டு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் தேஜஸ் விமானத்தில் அதே பெங்களூர் ஏரோ ஷோல பறந்தார். இன்னைக்கு அந்த சுக்காய் 57 என்கின்ற விமானம் 3.5 மணி நேரத்தில் மாஸ்கோவில் கிளம்பி எங்கேயும் தரையிறக்காம நேரா வந்து பெங்களூர்ல தரையிறக்கிறான். ரஷ்யாட்ட பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விமானத்தை கையில் வைத்திருக்கின்றார்கள் என்று. நமக்கு அந்த விமானம் வேண்டும். இன்று சுக்காய் 57 வாங்குவதா F-35 வாங்குவதா என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். 3 நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் பிரான்ஸ்ல இருந்தார். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பிரான்ஸ்ல முக்கியமாக அவர்களிடம் நாம் வாங்கியது ஸ்கார்பின் சப்மரின் நீர்மூழ்கி கப்பல்ல உலகத்துல தலை சிறந்த ஸ்கார்பின் நமக்கு வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தை போட்டு அங்கிருந்து வாங்கி இருக்கின்றோம். போன ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போகும்போது MQ-9 கிரிம் ரீப்பர் ட்ரோன் வாங்கிட்டு வந்தாங்க. 50,000 அடியில பறக்கும். 50,000 அடியில கீழே எறும்பு போனாலும் கூட கண்டுபிடிச்சு. ஒரு கிரிம் ரீப்பர் ட்ரோன் 250 கோடி ரூபாய். அதை வாங்கிட்டு வந்து எல்லா பார்டர்லையும் போட்டிருக்கோம். ஃபென்ஸை கட் பண்ணி உள்ள வர்றவன், உள்ள பூர்றவன், இரவு நேரத்தில் பூர்றவன் எல்லாத்தையும் தெர்மல் இமேஜை போட்டு ஒருத்தரையும் பார்டர்ல பிடிக்கிறது. பங்களாதேஷ் பார்டராக இருக்கட்டும், பாகிஸ்தான் பார்டராக இருக்கட்டும். ஆனால் சொந்தங்களே, நீங்கள் கடுமையாக உழைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வரி பணமும் ஒரு பைசாவும் உங்களுடைய ரத்தத்தையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்துல பெஸ்ட் டெக்னாலஜி எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வராங்க. அதே நேரத்தில் தொடர்ந்து இன்னொரு நாட்டிலிருந்து கொடுங்கன்னு கேட்க கூடாதுங்க ஐயா. இன்னும் 10 ஆண்டுகள், இன்னும் 5 ஆண்டுகள் நம்முடைய நாட்டில் உலகத்தினுடைய தலை சிறந்த போர் விமானங்களை நாம தயாரிக்கணும். தலை சிறந்த ட்ரோன் நம்ம கிட்ட இருக்கணும். அதற்காக ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு பாரதம் என்று கடந்த 5 ஆண்டுகளாக அதை முக்கியமாக எடுத்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க அதை புரிஞ்சுக்கணுங்க ஐயா. பிஜேபிக்கு ஓட்டு போட்டா என்ன வரும்? இன்னைக்கு திமுகவோ மற்ற நண்பர்களோ புரிஞ்சுக்கணும். பிஜேபிக்கு ஓட்டு போட்டா முதல்ல நம்முடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், நம்முடைய சொத்து உறுதி செய்யப்படும். உங்களுக்கானது உங்களுக்கு, குழந்தை வீட்டு விட்டு போனாலும் பத்திரமா திரும்பி வருவாங்க. உங்க வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்ப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, அது நரேந்திர மோடி அவர். அந்த நம்பிக்கை இந்தியா முழுவதும் அந்த நம்பிக்கை வர வர வானதி அக்கா சொன்னது போல 27 ஆண்டுகள் கழித்து புதுடெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க என்ன சொன்னாங்க ஐயா? 2020 தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாங்க, மோடிஜி இந்த ஜென்மம் இல்ல, என்னைய தோற்கடிக்கணும்னா இன்னொரு ஜென்மத்தில் நீ பிறந்து வர வேண்டும் என்று சொன்னார். அதே ஜென்மத்தில் அதே டெல்லியில 2020 70க்கு 63 சீட்டு வாங்கி டெல்லி என்னுடைய கோட்டை, மே டெல்லி கா மாலிக்னு சொன்னார். டெல்லியினுடைய தலைவன் நான். அதே மண்ணில் மண்ணை கவ வைத்து வெளியே அனுப்பி இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள், தலைவர்கள். அதாங்க அந்த சங்கல்பமாக எடுத்து தரையிலே இறங்கி விட்டால் அது எவ்வளவு பெரிய எதிரியாக அடிச்சு துவைச்சு துவம்சம் பண்ணி வீசக்கூடிய சக்தி இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. காரணம், இங்க இருக்கிறவங்க யாருமே சுயநலவாதிகள் இல்லை என்கின்ற காரணத்தினால அதற்கு ஒரு ஆத்ம சக்தி இருக்கு. எல்லோரும் நாட்டை பற்றி சிந்திக்கிறனால அதற்கு ஒரு சக்தி இருக்கு. எல்லோரும் நம்முடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறால் அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. அதனால் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். 27 ஆண்டுகள் கழிச்சு டெல்லிக்கு வந்திருக்கிறோம் ஐயா. 15 ஆண்டுகள் காங்கிரஸ், இடையில 2 ஆண்டுகள் கூட்டணி ஆட்சி, மறுபடியும் 10 ஆண்டுகள் ஆம் ஆத்மி கட்சி. அதனால் இருமார்போடு நாங்க 200 வாங்குவோம், நாங்க 150 வாங்குவோம், 170 வாங்குவோம் சொல்லிட்டு இருக்கிறேன்.
2026 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலிருந்து மண்ணோடு வேரோடு துடைத்து எரியப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. காரணம், சாதாரண மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். வேற எதை பத்தி இல்லைங்க ஐயா, என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை முடிவு செய்து விட்டார். ஒரு அரசனுடைய முதல் கடமை என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். இல்லை, 2022 அக்டோபர் 23 நீங்க பாருங்க ஐயா, உலகத்திலே இல்லாத ஒரு ஜோக்கு தமிழகத்தில் மட்டும்தான். அந்த நிகழ்வு நடந்து 2 ஆண்டுகள் முழுமையாக. அந்த நிகழ்வு நடந்து NIA 4 குற்ற பத்திரிகை. அந்த நிகழ்வு நடந்து NIA 17 பேர் அரஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் சொல்வது கோயம்புத்தூர்ல நடந்தது ஒரு சிலிண்டர் விபத்தில். ஒரு முதலமைச்சர் 4 சார்ஜ் ஷீட், 17 அக்யூஸ்டுங்க ஐயா. அதுல முக்கிய குற்றவாளியா இருக்கக்கூடிய ஜமீஷா முபீனுடைய வீடியோ அத முதலமைச்சர் போட்டு காட்டிருப்பாங்க. எனக்கே தெரியும், ஜமீஷா முபீன் அதுல 7 நிமிஷம் பேசுற வீடியோ. எதற்காக இதை நான் செய்யறேன்? பையத் எடுத்திருக்கேன். நானு யாருகிட்ட பையத் எடுத்திருக்கேன்? பையத் என்றால் சத்திய பிரமாணம். யார் இஸ்லாம் மதத்தை நம்பவில்லை அவர்களை கொன்று குவிக்க போறேன், கஃபீர்ஸ் நான் குவிக்க போறேன். சத்தியத்தை எடுத்து வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே வந்து தற்கொலை படை தாக்குதல் நடத்தி உயிரை இழந்த ஜமீஷா முபீன் இன்னைக்கு கூட முதலமைச்சருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது. கேட்டா அது சிலிண்டர் விபத்து. ஆனா இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கொர்சான், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், நார்த் இந்தியா, இதையெல்லாம் இஸ்லாமிக் ஸ்டேட் தீவிரவாத இயக்கத்தை பொறுத்தவரை கொர்சான் என்கின்ற ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க. அவர்கள் மாதம் மாதம் வெளியிடக்கூடிய அந்த மேகசின் வாய்ஸ் ஆஃப் கொர்சான், வாய்ஸ் ஆஃப் கொர்சான்ல அவர்களே பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டார்கள். கோயம்புத்தூர்ல நடந்தது எங்கள் இயக்கத்தை சார்ந்த, எங்களுக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுத்த நடத்திய அந்த ஜமேஷா முபீன் எங்கள் இயக்கம் பொறுப்பேற்றுக் கொள்கிறது என்று வாக்கு மூலம் கொடுத்த பிறகு கூட, அதாவது இஸ்லாமிக் தீவிரவாத இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அது அந்த தலைப்பை பாருங்க, a message to the inhabitants of the land occupied by cow and worshipping and mice worshipping filth. தமிழ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தலைப்பு வச்சிருக்கிறாங்க. ஒரு செய்தி சொல்றோம், எந்த நிலத்துல மாடுகள் அதிகமாக சுற்றி திரிகிறதோ, எந்த இடத்துல எலிகளை வணங்குகின்றார்களோ அந்த ஃபில்த்னா குப்பை, எந்த நிலத்தில் இருக்கக்கூடிய குப்பைகள் எலிகளையும் மாடுகளையும் வணங்குகின்றார்களோ உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற செய்தி தான் அக்டோபர் 23, 2022 தீவிரவாத தாக்குதல். அவங்க கொடுத்த தலைப்பு. இன்னும் முதலமைச்சரை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட். எப்படிங்க நியாயம் கிடைக்கும்? எப்படி நியாயம் கிடைக்கும்? நீங்களே சொல்லுங்க. ஒரு முதலமைச்சரே இங்கே நடந்த ஒரு நிகழ்வை நியாயப்படுத்துறாங்க அரசியல் காரணத்திற்காக. அப்படி இருக்கும் பொழுது நீங்க நெஞ்ச தொட்டு சொல்லணும், உங்களுடைய உயிருக்கு தமிழகத்தில் இந்த மண்ணில் உத்தரவாதம் இருக்கிறதா என்பதை நீங்கள் நெஞ்ச தொட்டு சொல்லணும். உத்தரவாதம் இல்லை. குழந்தைகள் ரோட்ல நடந்து போனா பத்திரமா திரும்பி வருவாங்களா? உத்தரவாதம் தமிழகத்தில் இருக்கா? சத்தியமா இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனீங்கன்னா கூட்டு பலாத்காரம் செய்யாம அந்த பாப்பா திரும்பி வருவாங்களா? சத்தியமா இல்லை. நன்றாக படிக்க வைத்து தமிழகத்திலே தலை சிறந்த பொறியியல் கல்லூரியாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புனீங்கன்னா பாப்பா பத்திரமா வீட்டுக்கு வருவாங்களா? சத்தியமா இல்லை. ஆட்டோல ஏறி வெளியே வர்றீங்க, பாதுகாப்பா வர முடியுமா? இல்லை. அரசு பேருந்தில் இருந்து வர்றீங்க, வர முடியுமா? இல்லை. அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிட்டு வெளியே வர்றீங்க, வர முடியுமா? இல்லை. நான் சொன்னதெல்லாம் கடந்த 3 ஆண்டுகள்ல எங்கே எல்லாம் பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கக்கூடிய இடத்தை நான் சொல்றேங்க ஐயா. அரசு பேருந்தில் இருந்து, ஆட்டோவில் இருந்து, ஆம்புலன்ஸ்ல இருந்து, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்து, அரசு பள்ளியில், தனியார் பள்ளிக்கூடத்தில், இத்தனை இடத்துல நடக்குது. காதிலே பூவை சுற்றி கொண்டு மக்கள் எனக்கு 200 கொடுப்பாங்க, மக்கள் எனக்கு 200 கொடுப்பாங்கன்னு 23ஆம் புலிகேசியை போல் பேசிக் கொண்டிருக்கின்றார். அதனால்தான் அன்பு சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய கடைசி 1 ஆண்டு காலத்திலே கால் எடுத்து வைத்திருக்கின்றார். அதான் உண்மை. இதன் பிறகு மக்கள் தெளிவா இருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் நீங்க பாருங்க, சாதாரண வேலையா 4 மணிக்கு தீர்ப்பு. 4 மணிக்கு தமிழ்நாட்டில் 350 இடத்துல யாராவது கோயிலுக்கு போனா கைது. அண்ணன் சொன்னது போல பஸ்ல அவங்களே நேம் பிளேட்டை மாத்தி இதுல ஏறினா நேரா போலீஸ் ஸ்டேஷன். அப்படி இருந்த இடத்துல தீர்ப்பு வந்த 4 மணிக்கு வந்தது டிவிலேயே 4:15 தான் வந்துச்சு. அரை மணி நேரத்தில் 4:45 ஆயிரக்கணக்கான தொண்டர்கள்
அண்ணன் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் உட்பட நம்முடைய தலைவர்களுடைய பேச்சை கேட்கணும், நமக்காக நிக்கிறாங்க, அங்க நிற்கணும் என்று வந்திருக்கிறாங்கன்னா அது ஒரு எழுச்சி இல்லைங்களா? அது எழுச்சி இல்லைங்களா? திமுகவுக்கு நன்றாக தெரியும் 1923 திருப்பரங்குன்றத்தினுடைய தீர்ப்பு ஆங்கிலேயர்கள் இருக்கும் பொழுதே ஒரு சப் டிவிஷனல் ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்துட்டார். இது எதுவும் இல்ல, இது முருகனுக்கு சொந்தம், கோவில் சொந்தம், இந்த இடம் சொந்தம், மலை சொந்தம். 26 அப்பீலுக்கு போறாங்க. அப்பீல்ல 2 மத சகோதரர்களும் கொஞ்சம் சமாதானமா போங்க. 31 ஹையஸ்ட் அப்பீலாக இருக்கக்கூடிய வைஸ்ராய் கோர்ட் 1931 ஹையஸ்ட் அப்பீல் வைஸ்ராய் கோர்ட் ஆங்கிலேயர்கள் காலத்தில் அவங்க தீர்ப்பு எழுதிட்டாங்க, இது முருகனுடைய மலை. பிரச்சனை முடிஞ்சு போச்சு. பிரச்சனையை ஆரம்பிச்சது யார்? அங்க போய் முருகனுடைய தலத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி உட்கார்ந்து மாமிச சாப்பிடுறாரு. மாமிச சாப்பிடுறீங்களேன்னு சொன்னா நமக்கு பதிலடி கொடுக்கிறாரு, நான் மாமிச சாப்பிடல, நான் சாப்பிட்டேன்னு நீ ப்ரூவ் பண்ணா நான் பதவியை விடுறேன், இல்லாட்டி நீ பதவியை விடு. சாப்பிட்டத போட்டோல போட்டு வீடியோல போட்டு தமிழகத்துல மட்டும்தான் இல்லை என்று சொல்லக்கூடிய சில அரசியல் ஜென்மங்கள் இங்க இருக்கிறாங்க. பாஷா ஊர்வலம், அரசியல் கட்சிகள் போட்டி போட்டு வர்றார். ஒருத்தருக்கு அப்பா, எங்க அப்பா அப்படிங்கிறார். எங்க இந்த 58 பேருக்கு அப்பா இல்லையா? அந்த 250 பேர் இறந்தாங்களே அவங்களுக்கு அப்பா இல்லையா? புல்வாமாவில் பாதுகாப்பு படை முழுவதுமாக வேனிஸ்ட், அவர்களுக்கு அப்பா இல்லையா? பாஷாக்கு மட்டும்தான் அப்பா இருக்கிறாங்க, வேற யாருக்கு அப்பா இல்லை. இவங்க அப்பா எல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? இன்னொரு அரசியல்வாதி சொல்றாரு, ஐயோ நம்முடைய இஸ்லாமிய தீவிரவாத கைதிகள் ஜெயில ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு ரத்த கண்ணீர் வருது, எப்படியாச்சும் கொஞ்சம் வெளியே விட்டா நல்லா இருக்கும். அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் பேசுறாங்க, முதல் ஆளா வர்றாங்க. பாஷா அவருடைய பூத உடலை யாரு தூக்கணுங்கிற போட்டா போட்டி அந்த டிவியை பாருங்க. நீ ஃபர்ஸ்ட் தூக்குவியா நான்? ஏன்னா ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக களத்துக்கு வந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை புறம் தள்ள வேண்டிய நேரம் நமக்கு வந்து விட்டது. அன்பு சொந்தங்களே, நேரம் வந்துருச்சு. ஆனா இதுக்கு மேல தமிழ்நாடு தாங்காதுங்க, எதுக்கு மேல தாங்காது. எல்லைக்கு போயாச்சுன்னா சிலது ரிவர்சபிள். சில தவறுகளை 10 வருஷம் தவறு செஞ்சா கூட திருத்திடலாம், திரும்ப இயல்பு நிலைக்கு அது வந்துடும், அந்த பொருள் இயல்பு நிலைக்கு வந்துடும். ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய தவறுகள் இர்ரிவர்சபிள் நோக்கி போயிருச்சுங்க ஐயா, திருத்த முடியாத நிகழ்வுகள். அந்த பொருளை திருப்பி கொண்டு வர்றதுக்கு 10 ஆண்டுகளா? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தமிழகத்தில் தினமும் சாதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் தலைவர்கள் தினமும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இர்ரிவர்சபிள் சேஞ்ச். இந்த மாற்றத்தை திரும்ப யார் வந்தாலும் கூட, ஒரு வருடத்தில் ஆண்டவனே வந்தாலும் திரும்ப அந்த இடத்தை கொண்டு வர முடியாதுங்க ஐயா. அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இங்கே நடத்தி கொண்டிருப்பவர்கள் என்று இருமார்ப்போடு சொல்லுகின்றார்கள். 2026 நம்ம இவ்வளவு இடத்துக்கு நம்ம ஜெயிப்போம், நம்ம வந்துருவோம். அப்படி இன்னைக்கு அது மட்டும் இல்ல, தீவிரவாதிகள் எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு பாருங்க ஐயா. ராமலிங்கம் அவர்கள் 2019 ஐயா ராமலிங்கம் அவர்கள் தஞ்சாவூர்ல பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தீவிரவாதிகளால் வெட்டி கொல்லப்படுறார். எதுக்கு? எங்க ஊர்ல கட்டாய மதமாற்றம் செய்யாதே என்பதற்காக அங்க தடுக்கிறாங்க. வெட்டி கொன்னுட்டு அக்யூஸ்ல ஓடியாச்சு. சமீபத்தில் என்னையே ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அந்த குற்றத்துல முக்கியமான 2 குற்றவாளிகளை நம்ம கைது பண்ணிட்டோம். நாம கூட நினைச்சுக்கோ, சரி ஏதோ பெங்களூர்ல, ஹைதராபாத்ல, பாம்பேல ஒளிஞ்சிருப்பாங்களாட்டிருக்கு, என்ஐஏ காரங்கெல்லாம் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாங்க 6 வருஷம் கழிச்சு. யாராவது கொஞ்சம் நேரம் இருந்து அந்த செய்தி குறிப்பை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, அவங்க ஒளிந்திருந்தது தமிழ்நாடு திண்டுக்கல்லுக்குள்ள. 6 ஆண்டு காலமாக நம்முடைய மாநிலத்தில் திண்டுக்கல்ல முக்கிய குற்றவாளிகள் ஒளிஞ்சிருக்கிறாங்க. போன மாசம் என்னைய கைது பண்ணி தூக்கிட்டு வர்றாங்க. இது ராமலிங்கம் அவர்களுக்கு நடந்த நிகழ்வு. அக்யூஸ்ட் எங்க இருக்காங்க அப்படிங்கிற நீங்க பாருங்க, எங்க இருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு பிரதமர் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது இன்னொரு சம்பவத்தையும் செஞ்சிருக்காருங்க, சாதாரணமா இல்ல. நவம்பர் 28, 2008 மும்பை தாக்குதல்ல முக்கிய மூளையாக இருந்த தவகர் ராணா எக்ஸ்ட்ரடிஷனை கிளியர் பண்ணி இந்தியாவிற்கு தூக்கி கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் கிட்ட அனுமதி வாங்கி, ட்ரம்ப் அனுமதி கொடுத்திருக்காரு, இந்தியாவுக்கு தூக்கிட்டு போங்க. ட்ரம்ப் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, இஸ் a very bad evil person in the earth அப்படின்னு. இந்த உலகத்திலே ஒரு மோசமான ஒரு ஆள் இந்த ஆளு, தயவு செஞ்சு இந்தியா கூட்டிட்டு போங்க. அதனால இன்னைக்கு தீவிரவாதிகள் எங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்தாலும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, எங்க இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வந்த பிறகு we will hunt you down, வேட்டையாடி கொண்டு வருவோம். எங்கே இருந்தாலும் வேட்டையாடி கொண்டு வருவோம். அதுல எந்த விதமான இது உங்களுக்கு கிடையாது. எங்க வேணாலும் ஒளிஞ்சு, சில ஆண்டுகள் ஒளிஞ்சு.
அதே போல காவல்துறையை பொறுத்தவரை ஒரு மத்தளத்துக்கு 2 இடத்திலே கொட்டு என்பது போல காவல்துறையினுடைய நிலைமை இன்னைக்கு. கம்பீரமா சட்டையை போட்டு யூனிஃபார்ம் போட்டு குடும்பத்தை எல்லாம் பிரிந்து குழந்தைகள் வளர்வதை கூட பார்க்க முடியாம நைட்டு வீட்டுக்கு போனா குழந்தைங்க தூங்கி இருப்பாங்க, காலைல எந்திரிக்கும் போது குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க, டியூட்டிக்கு வந்துருவாங்க. பொங்கலுக்கு விடுமுறை கிடையாது, தீபாவளிக்கு விடுமுறை கிடையாது, எங்கேயும் கிடையாது. ஆனா இன்னைக்கு காவல்துறையை பொறுத்தவரை ஒரு மத்தளத்துக்கு 2 இடத்திலே கொட்டு என்பது போல. பாஷா ஊர்வலருக்கு அனுமதி கொடுங்க காவல்துறை. சில இடத்துல நாம் தவறாக சொன்னாலும் கூட யாராவது காவல்துறை நெஞ்ச நிமித்தி இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கோ அல்லது காவல்துறையினுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ, ஐயா இந்த தப்பான வேலையை நான் செய்ய மாட்டேன், தயவு செஞ்சு நீ விட்டுருங்கன்னு அவங்களால சொல்ல முடியாது. காரணம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாச சம்பளத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 45 வயசுல சொன்னாங்கன்னா யார் அவங்களுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க? அதனால் காவல்துறையை பொறுத்தவரை தர்ம சங்கடமான பல வேலைகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார். பல இடத்துல நாம் கடுமையாக பேசுகின்றோம், இந்த வேலையை செய்யாதீங்க, நெஞ்சுரத்தோடு நில்லுங்க. அப்படி இருந்து எல்லா காவல்துறையும் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இந்த நேரத்தில் காவல்துறையின் மீது ஒரு கரிசனத்தையும் இந்த சமுதாயம் காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. காவல்துறையின் மீது ஒரு கரிசனத்தையும் காட்டும். நேற்று ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் ஒரு உத்தரவு போட்டிருக்கார். தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு எதிராக வன்முறை அதிகமாக இருக்கிறது. அதனால சீனியர் ஆபீசர் உங்க வீட்டுல யாராவது காவல்துறை பெண்கள் வேலைக்கு இருந்தா உடனடியாக அவங்களை விடுவிக்கணுமா? தமிழ்நாட்டினுடைய ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் கோயம்புத்தூருக்கு இதற்கு முன்பு கமிஷனராக இருந்தவங்க சர்க்குலர் போட்டிருக்காங்க. உங்க வீட்டுல டெலிபோன் ஆபரேட்டர், உங்க கேம்ப் ஆபீஸ்ல டெலிபோன் ஆபரேட்டர், ரிசப்ஷனிஸ்டா இருந்தா உடனே அந்த பெண்களை விடுவிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க. பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாயிருச்சு, அவங்க போய் தடுப்பாங்க. சரி, போலீஸ் ஸ்டேஷன் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க? துப்பாக்கி எடுத்து சுடுவதற்கு அனுமதி இருக்கா? இல்ல, லட்டி தான் எடுத்து நல்ல கால் அடிச்சு முறி காலை உடைச்சு கொண்டு வா சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கா? நீ குற்றத்தை அடக்கு, கடுமையாக இரு, என்ன நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்வதற்கு ஒரு முதலமைச்சர் பின்னாடி இருக்காரா? அதையெல்லாம் தாண்டி காவல்துறையிலே பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பெண் காவலர் மீது நடக்குது. நேற்று ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை சென்னையில சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், அதுவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் காவல்துறை சொந்தங்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா. இன்னைக்கு உங்களுடைய பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது. டெக்னாலஜி இல்ல, வெப்பன்ஸ் இல்ல, ரிசோர்சஸ் இல்ல, ஜீப் இல்ல, பெட்ரோல் போறக்கு ரோந்து இல்ல. மாசம் உங்களுக்கு பெட்ரோலை அளந்துதான் கொடுக்கறாங்க. 2 வீலரா இருந்தா 30 லிட்டர், காரா இருந்தா 150 லிட்டர், அவ்வளவுதான் நீங்க போக முடியும். அதுக்கு மேல உங்களுக்கு ஃபண்ட் சாங்ஷன் இல்ல. எப்படி இரவுல ரோந்து போவீங்க? எப்படி ஒருத்தனை பிடிச்சிட்டு வருவீங்க? எப்படி பெட்ரோல் வெஹிக்கிள் 24 மணி நேரம் ரவுண்ட் அடிச்சா தானே தப்பு பண்றவனை கொண்டு வர முடியும்? இன்னைக்கு காவல்துறையினுடைய கையை எல்லாம் கட்டி போட்டு விட்டு காவல்துறை செயல்படவில்லை 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 என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் காவல்துறை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய உயிருக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே டிசம்பர் 20ஆம் தேதி நாங்க சொன்னோம், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி பாஷா ஊர்வலத்திற்கு காவல்துறையை நீங்க நிக்க வச்சீங்க. ஐயா, நம்ம கோபமே பாஷா ஊர்வலம் ஏன் நடத்துறீங்க, அது ஒரு கோபம். அதை விட பெரிய கோபம், பாஷா ஊர்வலத்திற்கு காவல்துறையா நிக்க வச்சீங்க. சண்டை யாருக்காக போட்டோம்? இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம், வானதி அக்கா, காடேஸ்வரன் அண்ணா எல்லாரும் சண்டை போட்டாங்க. எதுக்குங்க ஐயா? காவல்துறையை தலைகுனிந்து ஒருக்கா நிக்க வச்சிட்டீங்கன்னா ஒரு அக்யூஸ்ட் காலர் நிமித்திட்டு உங்க மேல வருவான். ஏப்பா, அன்னைக்கே நீ நின்ன வந்தானே, இன்னைக்கு என்ன உனக்கு புது மரியாதை? உங்களுக்காகத்தான் போராடினோம். காரணம், ஜமேஷா முபீனுடைய குண்டுவெடிப்பு அன்றிலிருந்து 2 நாட்கள் கழித்து உங்களுடைய கமிஷனர் அலுவலகத்திற்கு 2வது குண்டு தயாராக இருந்தது. அதில் என்னைய சார்ஜ் ஷீட்ல போய் படிங்க ஐயா, எல்லாமே இருக்கு. அதனால் இந்த நேரத்தில் எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொள்வது, பாரதிய ஜனதா கட்சினா ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமான கட்சி. நம்ம மேல பரப்பக்கூடிய பொய் பிரச்சாரம் ஒரு சமுதாயத்துக்கு இல்லைங்க, இந்தியாவுடைய கலாச்சாரத்திற்கு ஆதரவான கட்சி என்பதை இந்த நேரத்திலே நான் திருத்தம் செய்ய விருப்பப்படுகின்றேன். கும்பமேளால போய் அத்தனை பேர் குளிக்கிறாங்க. எதற்காக? நம்முடைய முன்னோர்கள் கும்பமேளான்னு வச்சிருக்கிறாங்க ஐயா. அங்கே ஜாதி கிடையாது. எந்த ஜாதி நீ வீட்டுக்குள்ள சொன்னாலும் கும்பமேளால வந்து ஒரே தண்ணியில தான் நீங்க ஒன்னா இருக்கணும். எந்த இடத்துல எப்படி சுத்தினாலும் உங்களுடைய மொழி என்னவா இருந்தாலும் இந்த 3 ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு வரும் பொழுது மொழியெல்லாம் தாண்டி ஒரு இந்து என்கின்ற உணர்வுல, பாரதிய உணர்வுல நீ வர்றேன்னு ஒரு செய்தியை சொல்வதற்காக, அதற்குத்தான் இத்தனை ஆண்டு காலமாக மொழி தெரியாம இத்தனை பேர் போறாங்க. அலகாபாத்துக்கு போறாங்க. ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளால 1000 ஆண்டுகளாக பங்கேற்கின்றார்கள். காரணம், இந்த நாட்டில் ஒரே ஒரு கலாச்சாரம் இருக்கு.
அந்த கலாச்சாரம் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய கலாச்சாரம். அதற்கு இந்துத்துவா என்கின்ற பெயர். உன்னை என்ன சொல்லுவாங்க, சனாதன தர்மம்னு ஏதோ ஆகாத வார்த்தை. காலத்தை கடந்து நிற்கக்கூடிய தர்மம் சனாதன தர்மம். அதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை, எப்பொழுதும் இருக்கக்கூடிய தர்மம் சனாதன தர்மம். இஸ்லாம் மதம் தோன்றியதற்கு முன்பு வந்தது சனாதன தர்மம். கிறிஸ்துவ மதம் தோன்றியதற்கு முன்பு வந்தது சனாதன தர்மம். அனைவரையும் உள்ளடக்கக்கூடியதுனா அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தமிழகத்தில் அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் சனாதானிகள். சனாதானிகள்னா தப்பான வார்த்தை. இதையும் சாதாரண மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய வேலை நமக்கு இருக்குதுங்க ஐயா. நாம் எந்த மதத்திற்கும் எதிரானவும் கிடையாது. இஸ்லாமிய தீவிரவாதியை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாம பேசல, ட்ரம்ப் இன்னைக்கு பேசுறார், மோடி ஐயாட்ட பேசுறார், இஸ்லாமிக் ரேடிகலைசேஷன். மியூனிக்ல, ஜெர்மனியில மியூனிக் ஐயா, இன்னும் 3 நாட்கள்ல செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் நடக்குது. உலகத்தினுடைய தலைவர்கள் மியூனிக் போவாங்க. நேத்து ஒருத்த கார் எடுத்துட்டு வந்து பொதுமக்கள் மேல ஏத்தி 30 பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஜனவரி 1ஆம் தேதி அமைதியான முறையில புத்தாண்டை கொண்டாடுவதற்காக மக்கள் இருக்கிறாங்க. நியூ ஆர்லியன்ஸ்ல அமெரிக்கால ஒருத்த கார் ட்ரக் எடுத்துட்டு வந்து அடிச்சு 15 பேர் இறந்தாங்க, 45 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஏன் உலகத்துல மட்டும் இந்த தீவிரவாதம் என்று சொல்லும் பொழுது ஒரு மதத்தை சார்ந்த அந்த மதத்தை பற்றி புரியாத சில நபர்கள் எதற்காக இந்த எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க? என்னுடைய மதத்தை நீ சார்ந்தவன் இல்லை என்றால் அவர்களுக்கு தீவிரவாதியாக நாம் தெரிகின்றோம். அதையெல்லாம் பேசி தாங்க ஐயா மாத்தணும். குழந்தைங்கிட்ட பேசணும், எல்லாத்துக்கிட்டையும் பேசணும். மே 21ஆம் தேதி மாநில அரசு நடத்துதோ இல்லையோ, நீங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறீங்க, ஆன்டி டெரரிசம் டே பிளட்ஜ் எடுக்க வைங்க எம்ப்ளாய். நீங்க ஒரு சின்ன ஒரு நிறுவனம் நடத்துறீங்க, மே 21ஆம் தேதி பயங்கரவாதத்துக்கு எதிரான சங்கல்பத்தை நீங்க எடுங்க. இல்ல தனி மனிதனா இருக்கிறீங்க, வீட்டுல 4 பேர்த்த சேர்த்தி பயங்கரவாதத்துக்கு எதிரான சங்கல்பத்தை நீங்க எடுங்க. அது மட்டும்தான் மக்களுக்கு இந்த உணர்வு வர வர பயங்கரவாதத்தை ஒழிப்பது. என்னதான் மோடி அவர்கள் எவ்வளவு விஷயத்தை இந்தியாவில் செய்தாலும் ஒரு தனி மனிதன் பயங்கரவாதத்துக்கு எதிராக நிற்க ஆரம்பிக்கும் பொழுது இடம் இல்லாமல் பயங்கரவாதம் காணாமல் போகும். அது நம்மளால செய்ய முடியுங்க. அதனாலதான் ஒரு ஆண்டும் இந்த இடத்துல இருக்கின்றோம், சங்கல்பத்தோடு சென்று கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய பொறுமையை சோதிக்காம இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட இன்னும் பல ஆண்டுகள் நடக்குங்க ஐயா. இல்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துட்டோம், நினைவு கம்பம் இங்க கட்டிட்டோம், நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். இல்ல பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு இறந்து போன 58 உயிர்களுக்கு, காவல்துறை நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் பென்ஷன் கொடுக்கிறோம். இதற்கு முன்பு நாம் பேசி இருக்கின்றோம். மாதாந்திர பென்ஷன் நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். காரணம், தீவிரவாதம் என்பது ஒரு தவறான மனிதன் தன்னுடைய மதத்தை தவறாக புரிந்து கொள்ளும் வரை தீவிரவாதம் என்பது அந்த மண்ணில் இருக்கும். அதற்கு பாதுகாவலராக, வேட்டை நாய்களாக இருக்க வேண்டிய பொறுப்பு நாம் மட்டும்தான். அதை ஒரு வருஷமும் உணர்ந்து 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 யாரோ ஒருத்தர் ராடிகலைஸ் ஆகாம, யாரோ ஒருத்தர் தப்பான நெரேட்டிவ் செட் பண்ணாம இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்தி நல்ல ஒரு பாதையில எடுத்து செல்ல வேண்டிய கடமை இங்கு இருக்கக்கூடிய எல்லா பெரிய மனிதர்களுக்கும் இருக்கிறது. 28 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள், வரும் ஆண்டிலும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே ஒரு எச்சரிக்கை கொடுத்து இந்த மீட்டிங், என்னுடைய பேச்சை நான் முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குரங்கு கையில 2 ஆப்பத்தை கொடுத்த மாதிரிங்க ஐயா. 2 குரங்கு கையில 2 ஆப்பு. ஒரு ஆபத்து பேரு முஸ்லிம், இஸ்லாம், இன்னொன்னு பேரு கிறிஸ்டியன். இன்னைக்கு திமுக எப்படி விளையாண்டுட்டு இருக்குன்னா, நீ கொஞ்சம் இந்த அப்பத்தை கடி, நீ கொஞ்சம் இந்த அப்பத்தை கடி, நீ கொஞ்சமா கடி, நீ கொஞ்சமா மட்டும் கடிப்பா, இது 2 நேர்படுத்திக்கிட்டே வர்றேன். கடைசியில குரங்கும் இருக்காது, 2 அப்பமும் இருக்காது. அது 2026 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய சமுதாயமே திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியே தூக்கி போட போறாங்க. அதை கண்கூடாம நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயம் நடக்கும். சிறுபான்மை பெரும்பான்மை எல்லோரும் தீவிரவாதத்துக்கு எதிராக இணைய வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கும், நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை மறுபடியும் உங்களுக்கு செலுத்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன்.